வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை போதைப்பொருள் பயங்கரவாதியாக அறிவித்துள்ள அமெரிக்கா அவரை கைது செய்ய உதவுபவர்களுக்கு சுமார் 488 கோடி ரூபாய் சன்மானமும் அறிவித்துள்ளது. கரீபியன் கடலில் வெனிசுலாவுக்கு அருகே தனது கடற்படையை குவித்துள்ளது அமெரிக்கா. கடந்த செப்டம்பர் முதல் அப்பகுதியில் அமெரிக்கா நடத்திய 28 தாக்குதல்களில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். சமீபத்தில் வெனிசுலாவிலிருந்து எண்ணெய் ஏற்றி வந்த ஸ்கிப்பர் என்ற பெரிய எண்ணெய் கப்பலை அமெரிக்க கடற்படை உதவியுடன் அந்நாட்டு கடலோர காவல்படை கைப்பற்றியது. இது அமெரிக்காவின் மிகப்பெரிய கடற்கொள்ளை என்று குற்றம் சாட்டியது வெனிசுலா. இதற்கிடையே பொருளாதார தடை விதிக்கப்பட்ட எண்ணெய் கப்பல்களை வெனிசுலாவுக்கு செல்ல விடாமல் முற்றுகையிட அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்காவிடமிருந்து திருடிய எண்ணெய், நிலம் மற்றும் பிற சொத்துக்களை வெனிசுலா உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இதனால் கரீபியன் கடற்பகுதியில் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. அப்படி வெனிசுலா மீது போர் தொடுக்கும் அமெரிக்கா முதல் ஆயுதமாக கிராஃபைட் குண்டுகளை பயன்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிராஃபைட் குண்டு ஒரு சாதாரண குண்டு போல வெடிக்காத ஒரு சிறப்பு ஆயுதமாகும். இலக்கு வைக்கப்பட்ட பகுதிகளின் மின்சார உள்கட்டமைப்பை அழிப்பதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த குண்டு கார்பனின் மிக சிறிய இழைகளை காற்றில் பரப்புகிறது. இந்த சிறிய இழைகள் மின் கம்பிகள், மின் மாற்றிகள் அல்லது மின் நிலையங்கள் போன்றவற்றின் மீது விழுகின்றன. கிராஃபைட் மின்சாரத்தை கடத்தும் என்பதால் இந்த இழைகள் மின் சாதனங்களை தொடும்போது மின் கசிவை ஏற்படுத்துகின்றன. இது மின் அமைப்பை செயலிழக்க செய்து மின்சாரத்தை முழுமையாக துண்டித்து விடுகிறது. ஒரு துறைமுகத்தின் மீது வீசப்படும் கிராஃபைட் குண்டு பல்லாயிரக்கணக்கான கொள்கலன்களை ஒரே இடத்தில் முடக்கி முக்கியமான வர்த்தக பாதைகளை ஒரே நொடியில் செயலிழக்க வைக்கும். நவீன நகர்ப்புற வாழ்க்கைக்கு அவசியமான ஏடிஎம்கள், வங்கிகள், மருத்துவமனைகள், குடிநீர் அமைப்புகள் மற்றும் அதிவேக ரயில் போன்ற பொது போக்குவரத்து அமைப்புகளுக்கு மின் தடைகளை ஏற்படுத்தி அன்றாட வாழ்க்கையை முடக்கிவிடும். 1991 வளைகுடா போரின் போது அமெரிக்கா கிராஃபைட் குண்டுகளை பயன்படுத்தி குறைந்தபட்ச மக்கள் பலியுடன் ஈராக்கின் மின் கட்டமைப்பில் சுமார் 70% செயலிழக்க செய்தது. 1999 கொசோவோ போரின் போது வான்வழி தாக்குதல்களை எதிர்க்கும் செர்பியாவின் திறனை குறைப்பதற்காக அதன் மின் உள்கட்டமைப்பின் மீது கிராஃபைட் குண்டுகளை நாட்டோ படைகள் பயன்படுத்தின. வெனிசுலாவின் மின்சார உள்கட்டமைப்பு அச்சீல்ஸ் ஹீல் என்ற தனித்துவமான கட்டமைப்பாகும். நாட்டின் மொத்த மின்சாரத்தில் கிட்டத்தட்ட 80% கூரி அணையில் உள்ள சிமோன் பொலிவார் நீர்மின் நிலையத்தால் உற்பத்தி செய்யப்படுகிறது. அமெரிக்கா இந்த அணையை கூட தாக்க வேண்டியதில்லை. சான் ஜெரோனிமா பி துணை மின் நிலையத்தை தாக்கினாலே போதுமானது. நாடு முழுவதும் ஒரே நொடியில் மின்சாரத்தை துண்டித்துவிட முடியும். நேரடி இராணுவ தாக்குதல்களை தொடங்குவதற்கு முன்பு வெனிசுலாவின் வான் பாதுகாப்புகளை முதலில் செயலிழக்க செய்வதுடன் S-300VM ரேடார் வலைப்பின்னல்கள் மற்றும் இராணுவ கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்கள் ஆகியவற்றை செயலிழக்க வைப்பதே கிராஃபைட் குண்டு வீசுவதன் நோக்கமாகும். 2000 பவுண்ட் எடையுள்ள வெடிகுண்டுகளையோ ஏவுகணைகளையோ வீசி மின் நிலையத்தை தாக்காமல் மின்சார உள்கட்டமைப்புகளை நிரந்தரமாக அழிக்கும் கிராஃபைட் குண்டு ஒரு மென்மையான ஆயுதமாக கருதப்படுகிறது. மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G2 வாகை கிரெஸ்ட் மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call